Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா கிளாஸ் 10 CBSE ல சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். So இந்த வீடியோ கண்டினியூஸா இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் தொடர்ச்சியா வரும். இதுக்கு பேரலலா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு சாப்டர் நம்ம டீச் பண்ணுவோம். So இந்த வீடியோ எந்த சேனலுக்கு பண்றோம் அப்படின்னா கெட்விங் டியூட்டரிங் அப்படிங்கிற சேனலுக்கு பண்றோம். நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம். ஒன்னு கெட்விங் டியூட்டரிங். இந்த கெட்விங் டியூட்டரிங்ல மேத்ஸ் தவிர்த்து ரிமைனிங் சப்ஜெக்ட் எல்லாம் வரும், பொதுவான விஷயங்கள் வரும், சில டிராவல் ரீலாக்ஸும் வரும். பட் இந்த எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமெட்டிக்ஸ்ல கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லா மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற வீடியோஸ் போட்டுட்டே வரும். ஸோ ரெண்டு சேனலுக்குரிய லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான வீடியோஸ்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சாப்டர் 1 சிபிஎஸ்இல ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியில சாப்டர் ஹெட்டிங் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பத்தி படிக்க போறோம், ஈக்குவேஷன்ஸ் பத்தி படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹியூமன் பாடி, நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெஸ்பிரேஷன் என்னது? ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு நம்ம நோஸ் மூலியமா கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியில விடுறோம். இது கூட என்னது? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். சோ உள்ள வாங்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஆக்சிஜனை வாங்குறோம். அந்த ஆக்சிஜன் பாடிக்குள்ள போய் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற நியூ சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. சோ நம்ம உள்ள எடுத்துக்கிட்டது ஆக்சிஜன், நம்ம வெளியில விட்டது கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அதோட ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆயிருக்கு. எடுத்துக்கிட்டது ஆக்சிஜன், இங்க கார்பன் டை ஆக்சைடு. அந்த மாதிரி ஐடென்டிட்டி, நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ், ஆக்சிஜன்ங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், அது நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைச்சுன்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இந்த லெசன்ல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்? இந்த லெசன்ல கம்ப்ளீட்டா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கான டெபினிஷன் படிக்க போறோம். இந்த வீடியோல கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன் டெபினிஷன் சொல்லி படிக்க போறோம். அடுத்தடுத்து இந்த லெசன்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம் அப்படின்னா எந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், எந்த இடத்துல இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, ரெகக்னைஸ் பண்றது. ஹவ் டு ரெகக்னைஸ் த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் ஒன் கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன. ஃபர்ஸ்ட் சொன்னது கெமிக்கல் ரியாக்ஷன், இப்ப சொல்றது கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ஈக்குவேஷன் என்ன, கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறது, இதை பத்தி படிக்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அதையும் படிக்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? காம்பினேஷன் ரியாக்ஷன், கம்பஸ்டன் ரியாக்ஷன், ரெடாக்ஸ் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸும் படிக்க போறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம ஈக்குவேஷன் எழுதிட்டாலே அந்த ஈக்குவேஷன் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும். அப்ப how to balance a chemical equation அத பத்தி படிக்க போறோம். சோ ஃபைனலா கொரேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக், ஒரு சின்ன டாபிக்கே நம்ம செய்ய போறோம், பார்க்க போறோம். சோ இதான் இந்த லெசன்ல நம்ம படிக்க போற கான்செப்ட் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். சோ இதுல இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன, அதுக்கான மீனிங் என்ன, how do you define a chemical reaction, what is meant by chemical reaction, what is the actual meaning of the chemical reaction, இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போறோம் இந்த வீடியோல பார்க்க போறோம். வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம், நல்லா புரியுற மாதிரி. சோ நம்ம கொடுக்கிற வீடியோ லெசன்ஸ் எல்லாமே எல்லா பீப்புளுக்கும் புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் புரியுற மாதிரி நம்ம கொடுக்கறது இல்ல. எல்லா பீப்புள்ஸ்மே வீடியோ லெசன் பண்ற எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு காமனான ஐடியா கண்டிப்பா கிடைக்கும். அதனால வீடியோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் அந்த நாலேஜ் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. See, listen. இப்ப பாருங்க, how do you define chemical reaction? chemical reactionக்கான டெஃபினிஷன் கொடுக்கணும். இந்த டெஃபினிஷன்ல நம்ம என்ன கொடுத்திருக்கோம்னா chemical change அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்கோம். chemical changeங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா chemical changeனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பிசிக்கல் சேஞ்சுக்கும் கெமிக்கல் சேஞ்சுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டெஃபினிஷன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப கெமிக்கல் சேஞ்ச் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆக்சிஜனை நம்ம உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறோம். உள்ள போறது ஆக்சிஜன், அது ஒரு சப்ஸ்டன்ஸ், வெளியில வந்து கார்பன் டை ஆக்சைடு, அது ஒரு சப்ஸ்டன்ஸ்.
ஆக்சிஜனுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் என்டையர் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு கிடைச்சிருக்கு நமக்கு. ஆக்சிஜன்ங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், அதோட ஐடென்டிட்டி அதோட ஸ்ட்ரக்சரே நமக்கு சேஞ்ச் ஆகி கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப பிசிக்கல் சேஞ்ச்னா என்ன? கெமிக்கல் சேஞ்ச் பத்தி சொல்லிட்டீங்க. அப்ப நாங்க பிசிக்கல் சேஞ்ச் தெரிஞ்சுக்கணும்னா பிசிக்கல் சேஞ்ச் என்னன்னா, இப்ப H2O பிசிக்கல் சேஞ்சுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. H2O அப்படிங்கிறது வாட்டர். இது லிக்விட் ஃபார்ம்ல இருக்குது. இதுல லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. இதை நம்ம ஹீட் பண்றோம். ஒரு சட்டியில தண்ணி எடுத்து, ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல வச்சு நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து வேப்பரா மாறிடுச்சு. முதல் லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்துச்சு, நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? வேப்பரா கிடைச்சிருக்கு. அப்ப அதோட ஸ்டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஆனா அதோட மாலிகுலர் ஃபார்முலால எந்த டிஃபரன்ஸும் இல்ல. H2O தான் நம்ம எடுத்திருக்கோம், நமக்கு கிடைச்சிருக்கிறது H2O தான் கிடைச்சிருக்கு. சோ அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதோட ஐடென்டிட்டி வந்து லாஸ் ஆகல. H2O என்ன எடுத்திருக்கோமோ அதே H2O தான் எடுத்திருக்கு. அதோட ஸ்டேட் மட்டும் மாறி இருக்கு. சோ லிக்விட் ஸ்டேட் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு. அப்ப தண்ணியை சுட வச்சோம்னா அது என்ன ஆகும்? வேப்பரா மாறும். ஆனா அதோட மாலிகுலர் ஃபார்முலால எந்த சேஞ்சஸும் இருக்காது. H2O எடுத்தா நமக்கு H2O தான் கிடைக்கும். லிக்விட் வந்து வேப்பரா மாறும் ஹீட் பண்ணுவோம். இதுக்கு பேர் வந்து பிசிக்கல் சேஞ்ச். நம்ம என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்துருக்கோமோ அதோட மாலிகுலர் ஃபார்முலால சேஞ்ச் இல்லாம அதே சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா அதோட ஸ்டேட் வேணா மாறலாம், லிக்விட்ல இருந்து வேப்பரா மாறலாம். ஆனா வந்து ஃபார்முலா வந்து மாறக்கூடாது. அதுக்கு பேர் வந்து ஐடென்டிட்டி. அதோட ஐடென்டிட்டி வந்து லாஸ் ஆகக்கூடாது. H2O எடுத்தா நமக்கு H2O தான் கிடைக்கணும். அதோட ஃபார்ம் வந்து வேணா மாறலாம். இது பேர் வந்து பிசிக்கல் சேஞ்ச். அடுத்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா, இப்ப உதாரணம் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. C12H22O11 C12H22O11 இது வந்து சுகர். நம்ம ஜீனி எடுத்துக்கோம். ஜீனியை என்ன செய்யறோம்? ஹீட் பண்றோம். ஜீனியை ஹீட் பண்ணும்போது அது பிளாக் கலரா மாறிடும். சோ பிளாக் கலர்னா அது வந்து கார்பன். பிளாக் கலர்னா அது வந்து கார்பன். அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ் வந்து அது C12H22O11. இதுல இருந்து என்டையரா டிஃபரெண்டா ஒண்ணு கிடைச்சிருக்கு. இங்க கார்பன் 12 இருக்குது, ஹைட்ரஜன் 22 இருக்குது, ஆக்சிஜன் 11 இருக்குது. என்டையர் டிஃபரெண்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க H2O கொடுத்தா H2O தான் கிடைச்சிச்சு. லிக்விட் ஸ்டேட்ல இருந்து வேப்பர் ஸ்டேட் மாறிச்சு. இது வந்து பிசிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச்னா நம்ம என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கோமோ அதுல இருந்து என்டையர் டிஃபரெண்டா இன்னொரு காம்பவுண்ட் கிடைச்சது. அதுக்கு வந்து கெமிக்கல் சேஞ்ச். தட் இஸ் a difference between physical change and chemical change. இப்போ வாங்க நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் குறிய டெஃபினிஷன் போகலாம். Chemical change in which identity of the substance is changed. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸோட ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருச்சுன்னா அது பேர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த சேஞ்ச் பேர் வந்து கெமிக்கல் சேஞ்ச். நான் சொன்னேன், சுகரை எடுத்தோம், அதை ஹீட் பண்ணோம், அது பிளாக் கலரா மாறிச்சு. நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து என்டையரா டிஃபரெண்டான மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இதான் வந்து கெமிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் சேஞ்ச் நடந்தா அது பேர் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். இப்ப கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் டே டு டே லைஃப்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பிராக்டிகலா நம்ம படிக்கணும்ல. இது வந்து நம்ம லெசன்ல உள்ளதை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணோம். இப்ப நம்ம பிராக்டிகலா நம்ம டே டு டே லைஃப்ல என்ன இருக்குதுன்னா, ஏற்கனவே சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன ரெஸ்பிரேஷன் சொன்னேன். ஆக்சிஜனை உள்ள வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். அப்ப இதுல ஐடென்டிட்டில சேஞ்சஸ் இருக்குது. எடுத்துக்கிட்டது O2, நமக்கு கிடைச்சிருக்கிறது CO2. அந்த ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப ரெஸ்பிரேஷன் வந்து ஒன் ஆஃப் தி கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்து டைஜஷன். டைஜஷன்னா என்னது? இப்ப நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம். நம்ம சாப்பிடுற ஃபுட்டை வந்து வயிற்றுக்குள்ள போய் அரைச்சிருது, பிரேக் பண்ணிடுது. பிரேக் பண்ணி அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பிளட் கொடுத்துருது. இன்னொரு சப்ஸ்டன்ஸ், நியூ டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அங்க நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்டோட ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. சோ நம்ம சாப்பிடுற ஃபுட்டை வந்து அரைச்சு அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் பிளட் கொடுத்துட்டு நியூ டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட ஐடென்டிட்டில இருந்து டிஃபரெண்டான ஐடென்டிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால டைஜஷனை நம்ம என்ன சொல்லலாம்? கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்பாயிலிங் மில்க். இப்ப நம்ம பால் வாங்குறோம், பால் என்ன செய்யறோம்? வாங்கி அப்படி வெளியில வச்சிடுறோம். அது என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல வந்து ஸ்மெல் வரும். இல்லாட்டி அதுல ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். லிக்விட் ஸ்டேட்ல எடுத்திருக்கோம், அது சாலிட் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம பால் கெட்டு போயிடும். ஸ்பாயிலிங் மில்க், பால் கெட்டு போயிடும்.
அப்ப நல்லா வாங்கி வச்ச பால் வந்து கெட்டு போயிடுச்சு, அங்க என்ன அர்த்தம்? அங்க ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லிக்விட் ஃபார்ம்ல இருந்து கொஞ்சம் கெட்டியா தெரிஞ்ச ஒரு மாதிரி அடையும். இது வந்து ஸ்பாயிலிங் மில்க். அப்புறம் மில்க்ல இருந்து கேர்டா மாத்துறது. ஏதோ ஒரு ஐடியா யூஸ் பண்ணி வீட்டுல என்ன செய்வாங்க, தயிரா மாத்துவாங்க. பாலை வந்து உர ஊத்தி தயிரா மாத்துவாங்க. அது மில்க்ல இருந்து கேர்டா கன்வெர்ட் ஆகிறது கூட என்னது, ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான். மில்க்கு வந்து தனியா ஒரு மாலிகுலர் செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். அது கேர்டா மாறும்போது அதோட ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் செட் ஆஃப் மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கும். So converting milk to curd, this is one of the best example of chemical reaction. Finally, cooking food, சமைக்கிறோம் நம்ம. இப்ப நம்ம ரா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறோம், கடையில ரொம்ப பச்சை காய்கறிகளை வாங்கிட்டு வரோம். அப்ப அதுல சில கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை நம்ம சமைக்கும் போது அதுல உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி வேற ஒரு நியூ டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான டெஃபினிஷன் அகைன் சொல்றேன். கெமிக்கல் சேஞ்ச் இன் விச் ஐடென்டிட்டி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் சேஞ்ச். நம்ம எடுத்துக்கிட்ட சப்ஸ்டன்ஸ்ல இருந்து அதோட ஐடென்டிட்டி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி, கெமிஸ்ட்ரி பேசிஸ்ல சொல்லணும்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருந்தா அதுக்கு வந்து கெமிக்கல் சேஞ்ச். சோ அந்த ஐடென்டிட்டி லாஸ் ஆனதுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் சொல்லியிருக்கீங்க. வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா H2O, அதை ஹீட் பண்ணி கிடைக்கிறது H2O தான். அதோட ஸ்டேட் மட்டும் மாறி இருக்கு, லிக்விட் அண்ட் வேப்பர். கெமிக்கல் சேஞ்ச் நம்ம சுகர் எடுத்து ஹீட் பண்றோம், அது சுகர் வந்து ஒயிட் கலரா இருக்குது, ஹீட் பண்ணும்போது பிளாக் கலரா கன்வெர்ட் ஆகுது. அதோட கம்ப்ளீட்டா அதோட எடுத்துக்கிட்டது ஒயிட் கலர், நமக்கு கிடைச்சது பிளாக் கலர். கம்ப்ளீட்டா அதோட ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகுது கெமிக்கல் சேஞ்ச். சோ இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனுக்கான டெஃபினிஷன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, how to recognize the chemical reaction. இந்த இடத்துல கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.